அடடே, தமிழக அரசியல் களத்துல இப்போ ஒரு அதிரடி நியமனம் நடந்திருக்கு. பாஜகவின் மாஸ்டர் பிளான் ஆரம்பமா? வரும் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இப்போதே காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு பைஜெயந்த் பாண்டா. இவர் யாருன்னு கேட்டா, இவர் ஏற்கனவே எம்பி மற்றும் பாஜகவின் தேசிய துணைத் தலைவராயிருக்காரு. இவரோட துணையா முரளிதர் மோகோலும் நியமனமாகியிருக்காரு. அவர் மத்திய இணை அமைச்சர். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக்கன்னு 3 முனை போட்டியில பாஜகவின் இந்த மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல இவங்க 2 பேரும் புதுசா பொறுப்பு ஏத்திருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா பாண்டா அவர்கள் ஒடிசாவை சேர்ந்தவர். தமிழ்நாட்டோட கலாச்சாரம், அரசியல் நகர்வுகள் இவருக்கு எப்படி கை கொடுக்கும்? ஆனாலும் ஒரு தேசிய துணைத் தலைவரை இறக்கியிருக்காங்கன்னா அவங்க ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பைஜெயந்த் பாண்டாவின் இந்த அதிரடி நியமனம் தமிழக அரசியலை எப்படி மாத்தப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.